ஒரு ஆண் அப்பாவாக இருப்பது கடினமா? கணவனாக இருப்பது கடினமா? ஒரு நண்பர் என்னிடம் கேள்வி எழுப்பினர். இதோ அதற்கு பதில். கணவனாக இருப்பது சுலபம். சரிம்மா, சாரிம்மான்னு சொல்லிட்டு மாசத்துக்கு 2 சாரி எடுத்து கொடுத்து பொறுப்புள்ள கணவனா காலம் தள்ளிடலாம். ஆனால் ஒரு தந்தையாக இருப்பதுதான் கடினம். தம் உதிரத்தில் உதிக்கும் அந்த உயிரின் ஒரு துடிப்பு கூட இதய துடிப்பை எகிற வைத்துவிடும் தந்தைக்கு. அதுவும் பெண் குழந்தை என்றால் தாயை விட இமையில் வைத்து பாதுகாப்பான் தந்தை என்பவன். மகளுக்கு ஒரு வழிகாட்டியாய் சுக துக்கங்களில் இருந்து பாதுகாக்கும் பாதுகாவலனாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் தந்தை. தன் மகளின் கண்களில் இருந்து கண்ணீரே சிந்தக்கூடாது என்று அவன் இறக்கும் வரை பேராசை கொள்பவன் தான் தந்தை. தான் ஈட்டும் பொருள் அத்தனையும் தன் மகளுக்கு கொடுப்பதற்கு தயங்காதவன் தகப்பன். பலர் கடன் பட்டு திருமணத்தை நடத்திவிட்டு கஷ்டப்படுறவங்கள பார்த்திருக்கேன். மகளின் பிறப்பில் இருந்து அவன் இறக்கும் வரை பல அவதாரங்களை எடுக்க வேண்டியிருக்கு. கல்லூரிக்கு அனுப்புறதுல இருந்து இன்னொரு கையில புடிச்சு கொடுத்த பிறகும் ரிட்டையர்டு ஆவாத பொறுப்பு தான் அப்பன் என்ற பொறுப்பு. மகளை நினைத்து வயிற்றில் மட்டுமே நெருப்பை கட்டி கொண்டிருப்பாள் தாய். ஆனால் பொண்ணுக்கு பொன் சேர்க்கணும்னு இந்த பிரதேசத்துல எத்தனை தந்தைமார்கள் கொதிக்கும் வெயிலில் உடல் எல்லாம் தனலாக எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்க்கறாங்க தெரியுமா? தன் மகள் இளவரசியாக இருக்க வேண்டும் என்று காலத்துக்கும் சேவகம் பார்ப்பவன் தான் தகப்பன். அப்பாக்களின் ராஜ்யத்தில் மகள் என்றும் இளவரசிதான்.